Good morning dear students. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம், சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம்டா. அதில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் நேற்று, ரைட் டு ப்ரொடக்ஷன், ரைட் டு டெவலப்மெண்ட், அதாவது அந்த 54 ஆர்டிக்கலில் நம்ம மெயினாக அந்த 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கி அது கண்டினியூவாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 54 ஆர்டிக்கலில் இப்போ 9 ஆர்டிக்கல் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஆர்டிக்கலும் ஒன்றா பார்க்க முடியாது. அதனால் 1 to 9 ஆர்டிக்கல் வந்து என்னென்ன ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்ன்னு இருக்குது, இல்லை ரைட் டு சைல்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக 9 ஆர்டிக்கலில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே குழந்தைகளுக்கான விஷயங்கள் தான் இருக்குது. அதில் என்னென்ன மெயினாக இருக்குன்றது இப்போ நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஆர்டிக்கல் 1 சொல்லுங்கள். Article 1, a child is under 18 years is considered as a child is any person who is considered under the age of 18. All people who is under the age of 18 are considered as children. These children have special rights, care and protection. These rights are given under United Nations Convention on the Rights of Child. Okay, next one. Article 2 UNCRC talks about non-discrimination. This article says all children have equal rights and should not face any discrimination of their caste, religion, gender and family background. Every child has same respect, opportunities and protection to grow and learn. Next one. Article 3 வந்து பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சைல்டு பற்றின எந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறதுனாலும் அந்த சைல்டோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சு அவங்களுக்கு தேவைப்படுற டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. Next is Article 4. So Article 4 is stating that whatever laws are being formed under the UNCRC, it should be not just a promise, but it should be implemented and it should be actively progressed. So whatever laws are being made by the government or the legislative administration, that should be actually implemented to the child, and they should be given with all the facilities that they need. So in the Article 5, the UNCRC states that every child has its own rights and they have to be protected, right? And the government of the country or the state should make sure that these parents of the children and guardians should guide them in following the rights given to them. Article 6 declares that life, survival and development. Every child has the right to life. So here government must ensure that every children Article 6 declares that life, survival and development. Every child has the right to life. Here government must ensure that the survival and healthy development of a child. So government வந்துட்டு ஃபுல் பொட்டென்ஷியல் வந்துட்டு சில்ட்ரனுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணணும். டெவலப்மெண்ட் கவர்ஸ் ஃபிசிக்கல், மென்டல், மாரல் அண்ட் சோஷியல் க்ரோத். 7 வந்து ரைட்ஸ் டு பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன், நேம் அண்ட் நேஷனாலிட்டி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்குன்ற ஒரு பேர் வந்து பதிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரை பதிஞ்சதான் அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து அவங்க அந்த குழந்தை வந்து அப்போ தான் வந்து அந்த நாட்டின் குடிமகனாக அங்கீகரிக்கப்படுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 8 ரைட் டு ஐடென்டிட்டி. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்களோட அடையாளத்தை பெறக்கு உரிமை இருக்குது. கவர்மெண்ட் வந்து அந்த அடையாளத்தை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பாக பெற்றுத்தரணும். பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அடையாளத்தை மாற்றவோ இல்லை மறைக்கவோ நினச்சாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். Article 9, it's about the separation from the parents. Children should not be separated from their parents unless it's necessary for their mental and physical health. That's it. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்டிக்கல் வந்து 1 to 9 பார்த்தோம். அதில் வந்து குழந்தைகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் ஒன்று கொடுக்குறோம். ஏன்னா இந்த உலகத்தில் அந்த குழந்தையும் ஒரு நபராக இருக்காங்க அப்படின்றதுனால தான் பதிவு பண்ண சொல்கிறோம் இல்லையாடா. நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஏன் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எங்கே பிறந்திருக்காங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த ஊரில் பிறந்தாங்க
அப்படின்ற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் இந்த நாட்டில் ஒரு இந்திய குடிமகன் இல்லை குடிமகன்ற பேர் எதுக்காகனா கண்டிப்பாக நம்ம ஒரு ஓட்டு போடுறது. இப்போ எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆதார் இல்லைன்னா எதுவுமே இல்லை. எதுக்காக வாங்குறாங்கன்னா அதில் தான் நம்மளுடைய ஃபுல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம், நம்ம வீட்டு அட்ரஸ் என்ன, நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபோன் நம்பர்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போனோம்னாலும் அந்த ஆதார் கார்டு இருக்கா, அதுக்கு ஒரு ஓடிபி வருதா, நம்மளோட தானான்னு செக் பண்ணுறாங்க. இது எல்லாமே குழந்தைகளுக்கான ஒரு உரிமைகள், அவங்களுக்கான ரைட்ஸை பற்றி தான் இது சொல்லுது இல்லையா? அப்போ இதோடைய முக்கியத்துவத்தை வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் புரிஞ்சுருக்காங்க. மெயினாக பேரண்ட்ஸ் தான் இதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்றதான் இதில் முக்கியமாக சொல்கிறாங்க. ஓகேவாடா? இன்றைக்கி நம்ம 1 to 9 ஆர்டிகல் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.